நன்றி நன்றி. ஹalleluya. கர்த்தர் பாருங்க, இந்த காலையிலும் அவருடைய கரம் நம்ம மேலே இருப்பதுக்கு நன்றி. ஹalleluya. நம்மளை ஆட்கொள்ளுவார், நம்மளை அற்புதமாய் நடத்துவார். நம்மளை மறக்காத ஆண்டவர் இந்த காலைவேளையிலே நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, இந்த மனிதர்கள் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். இந்த காலைவேளையிலே என் தெய்வம் அவருடைய பிரசனத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? மனுஷன் தூசிக்கிறான், தூசிச்சு பேசியிருக்கலாம், வெறுத்திருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர்களே நம்மளை மகிழ செய்வார். உங்கள் துக்கத்துக்கு, உங்கள் அவமானத்துக்கு, கண்ட நாட்களுக்கு கர்த்தர் நேர்த்தியாய் நன்மையால் அலங்கரிப்பார் என்பது உண்மை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய தயவாலே அணைப்பார், அவர் தயவாலே தூக்கி நிறுத்துவார். இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாறும். இன்னைக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது மாறும். இன்னைக்கு ஒரு உட்கார்ந்துருக்கிற இடம் அவமான இடமா இருக்கலாம், தூக்கி வீசப்பட்ட இடமா இருக்கலாம். கர்த்தர் உங்களை அற்புதமான சூழ்நிலை கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது பாருங்க, எல்லாம் இருதயத்தை உயர்த்தி ஹalleluya, சூத்திர அப்பா உமது வார்த்தையை நம்புகிறோம். இன்றைக்கு உமது வார்த்தையில் எங்களை உயிர்ப்பீங்க. ஆமென் ஆமென். தெய்வ மக்களே, நேற்று தினத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அந்த 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வசனத்தில் இருக்கிற 2வது பகுதி, முதல் பகுதி காட்ஸ் கிரியேஷன் என்று சொல்லி நான் சொன்னேன். அவருடைய படைப்பை கவனிங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கரத்தின் கிரியை எவ்வளோ அற்புதமாய் இருக்க போகிறது, எவ்வளோ அற்புதமாய் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெயம் எடுப்பது உறுதி என்பது நீங்கள் பார்க்க முடியும். 2வது அந்த வசனத்தில் கடைசி பகுதி, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செய்யக்கூடாத காரியம் இருக்கா? இந்த அதிசயத்தை செய்ய முடியாது, இல்லை அதை பண்ண முடியாது, இல்லை அவரால் எல்லாம் கூடும். இது எதை காமிக்குதுன்னா, கடவுளுடைய குணம் என்ன, அதுதான் அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதுதான் அவருடைய குணம். இன்றைக்கி ஒரு சில காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். காட்ஸ் கேரக்டரில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடவுளுடைய கேரக்டர் என்னன்னா, நம்மளை விட்டு விலகி போகிறவர் இல்லை, நம்மளை கைவிடுறவர் இல்லை. போ, நீ எனக்கு துரோகம் செஞ்சுட்ட, நான் மறந்துட்டேன், நீ என்னை ஆராதிக்கலை. ஆராதிக்கிறது தப்பு தான், அவரை மறந்தது தப்பு தான். ஆனால் கடவுள் அதற்கென்று நம்மளை விட்டு விலகலை. இதுதான் கடவுளுடைய குணம். அவருடைய கிருபை நம்மளை துரத்தி கொண்டே இருக்கிறது. எப்படியும் இந்த கிருபை சேஸ் பண்ணி நம்மளை மீட்டெடுக்கும் என்பது நிச்சயம். கடவுளுடைய குணத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தில் உட்காந்து போராடிட்டு கண் விழிச்சு, ஐயோ மாட்டிக்கிட்டேனே, என்ன செய்ய போகிறேன். ஆனால் மாட்டினதுக்கு கடவுளுடைய அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. அவர் அதுக்கு காரணம் அல்ல.
நம்முடைய எரரு போய் மாட்டிக்கிட்டோம். ஆனால் கர்த்தர் நீ தானே போய் செஞ்ச, மாட்டிக்கிட்டல, விட்டுறேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இந்த வாக்கு தத்தம் அப்பையும் பலிக்கும். எப்போ பலிக்கும்னா, இந்த நெருக்கடி நேரத்தில் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உங்கள் உதவி வேணும்னு சொல்லி அவரிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வார்த்தை அவர்களுக்கும் சொந்தம். அவர் நம்மளை விட்டு விலகுவதில்லை, நம்மளை கைவிடுவதில்லை. நம்மளை மீண்டும் மீட்டெடுத்து அலங்கரிப்பார், ஜெயத்தை கொடுப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய குணத்தில் பிலிப்பியர் 4:19 பார்த்தீங்கன்னா, தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவேற்கிறார். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் குறைவுள்ளவர்கள் தான் இல்லையா? வார்த்தை சரியில்லை, என்ன சரியில்லை, கீழ்ப்படிய மாற்றோம், குறைவு தான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த குறைவை நீக்குவதற்கு நிறைவை கொடுக்குறாரு. எப்படின்னா, அவருடைய நிறைவு, அவருடைய ஐஸ்வர்யம். இன்றைக்கி அநேகர் தரித்திரத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறீங்களே, வியாதியில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சுகம் கிடைக்குமா, வாழ்வு கிடைக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷ காரியம் நடக்குமா, என் பிள்ளைக்கு திருமண காரியம் கைக்கூடி வருமா. நல்லா கவனிங்க, ஒரு குறைவு இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறார், கடவுளுடைய குணம் என்ன, கடவுளுடைய கேரக்டர் என்னன்னா, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய குறைகளை நீக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்திலே நம்மளை செல்வந்தனாக மாற்றுகிறார். அவருடைய ஐஸ்வர்யத்திலே நம்மளை அலங்கரிக்கிறார். இதுதான் கடவுளுடைய குணம். இன்னைக்கு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த காரியத்தை நீங்கள் ருசி பார்க்க முடியும். மூன்றாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 கடைசி பகுதி, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுப்பா. அவருடைய குணம் என்னென்னா, அவருடைய கேரக்டர் என்னென்னா, அவர் எப்படி செயல்படுவார்னா, அவர் எப்படி மனுஷங்கிட்ட தன்னுடைய சம்பாஷணை வைக்கிறார், எப்படி காரியங்களை செய்கிறார், எப்படி மனுஷனை நேசிக்கிறார், மனுஷனுக்கு என்ன செய்கிறார்னா, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை விரும்புகிற, இது வேணும், எனக்கு இந்த வெற்றி வேணும், இந்த இடத்துல நான் படிக்கணும், இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும், நான் இப்படிப்பட்ட சுகத்தை எடுக்கணும், என் பிள்ளைகள் சந்ததியின் ஆசீர்வாதத்தை பார்க்கணும், எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வு என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கணும், மணவாளன் கிடைக்கணும், மணவாட்டி கிடைக்கணும். கவனிங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கடவுள் கொடுக்கிறவருங்க, இது அவருடைய குணம். இன்னைக்கு அத்தனை பேர் இருக்கிறீங்க, கடவுளுடைய குணத்தை பார்த்து கேளுங்க. இயேசுவே தெய்வமே, தள்ளாடி போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், இழந்து போய் நிற்கிறேன், குறைவு பட்டிருக்கிறேன், நம்புகிறேன்ப்பா, உங்களுடைய குணம் சிறந்த குணம். இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் பலிக்கட்டும் நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். God bless you.